Hello students, welcome to Max நேரம் 11th standard Max chapter 10 exercise 10.3 ல 29th question பார்க்கலாம். y equal to sin of tan of sin x. question பாருங்க, sin of tan of root sin x னு question கொடுத்திருக்காங்க. questionல எத்தனை இது இருக்கு பாருங்க. ஓகேவா? first differentiate with respect to x. dy by dx equal to first sin difference பண்ணா நம்மளுக்கு cos x ன்னு வந்துரும். ஆனா நம்மளுக்கு cos x க்கு பதிலா என்ன இருக்குங்க? cos of tan of root sin x. அத ஃபுல்லாவே எழுதணும். ஏன்னா இதுதான் நம்ம ஃபுல்லாவே x வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் dy by dx of tan அது இருக்குல்ல, அதை டிஃபரன்ஸ் பண்ண dy by dx உள்ள இருக்கும், பிராக்கெட்டுக்குள்ள இருக்கவங்க tan of root sin x அதை டிஃபரன்ஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? cos அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரணும். tan of root sin x கிளியர். இந்த tan டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன இருக்கும்? secant ஸ்கொயர் x னு வரும்ல. இங்க x க்கு பதிலா நம்மளுக்கு ரூட் sin x இருக்குல்ல, அத ரூட் sin x. கிளியர். திருப்பியும் dy by dx ஆஃப் செயின் ரூல் யூஸ் பண்ணி இதை டிஃபரன்ஸ் பண்ணணும். ரூட் sin x. ஓகேவா? ரூட் sin x. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? cos tan இதை அப்படியே போட்டே வரணும், கண்டினியூ பண்ணிக்கணும். ரூட் sin x. இப்போ நம்ம சீக்கன் ஸ்கொயரை டிஃபரன்ஸ் பண்ணிட்டோம், அதை அப்படியே எழுதிக்கணும் தான். secant square of root sin x. okay, இந்த d by dx 1 root டிஃபரன்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு 1 by 2 root x னு வரும்ல. அப்ப இங்க x பதிலா நமக்கு sin x அவ்வளவுதான். அப்போ 1 by 2 root sin x. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? இப்போ இது வரைக்கும் தான் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணிக்கிறோம். திருப்பி நெக்ஸ்ட் ஸ்டெப் dy by dx ஆஃப், இப்போ நம்ம ரூட்டை முடிச்சிட்டோம். இப்போ இங்க இருக்கிற மட்டும் sin x மட்டும் டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? புரியுதாமா? அப்போ cos of tan of root sin x secant square x இருக்குல்ல, secant square of root sin x 1 by 2 root sin x dy by dx by இந்த sin x டிஃபரன்ஸ் பண்ணா என்ன ஆகும் நம்மளுக்கு? cos x. கிளியர்? cos x கிளியர் ஆமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம? cos of tan of root sin x. இது என்ன விட்டு போயிடுது? ஓகேவா? sin x root sin x of secant square of root sin x into 1 by 2 root sin x. இந்த cos x இருக்குல்ல, cos x. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, இந்த டினாமினேட்டரை கீழே கொண்டு வந்துடும். அப்போ டினாமினேட்டர் என்ன வரும் நம்மளுக்கு? ஃபைனல் ஸ்டெப் பாருங்க. therefore dy by dx equal to cos of tan root sin x secant square root sin x cos x by 2 root sin x. அவ்வளவுதான். ஒண்ணுமே நம்ம ஃபர்ஸ்ட் சைனை டிஃபரன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் டேனை டிஃபரன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ரூட்டை டிஃபரன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஃபைனலா தான் சைனை டிஃபரன்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் சைனு, அதுக்கப்புறம் டேனு, அதுக்கப்புறம் ரூட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட் செயின் ரூல் என்னது? sin x. 4 வாட்டி செயின் ரூல் யூஸ் பண்றோம். ஓகேவா? டிஃபரன்ஸ் பண்றோம். அதை கரெக்டா நீங்க போட்டீங்கன்னா அவ்வளவுதான் சம்ஸ். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல நீங்க அதை சொல்லுங்க. நான் அதை நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு திருப்பியும் சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.